ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 29/9/2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சனிக்கிழமை வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது நேற்றுக்கு வந்து ரிசல்ட்டு தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதேமாதிரி சார்ட்டர் கன்சல் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் நம்ம கெஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மட்டும்தான். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் அண்ட் கன்சலேஷனில் 10 நம்பர் இருக்கும். ஸோ இதுகளை வச்சு நம்மளால் கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் நம்ம கெஸ் பண்ணால் நம்மளுக்கு நம்பர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டே எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16.72 இருக்குது. செகண்ட் ப்ரைஸில் வந்து 92.72 இருக்குது. தேர்ட் ப்ரைஸில் வந்து 18.00 இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். அதாவது சீரியல் நம்பர் படி நம்மளுக்கு SN சீரியல் நம்பரில் நம்ம மிஸ்ஸிங் ஆகிருக்க சீரியல் நம்பர்ஸை எடுக்கலாம். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 காணோம். அதே மாதிரி நம்மளுக்கு 4 காணோம், 5 காணோம். அதுக்கடுத்து 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ மிஸ் ஆகிருக்கிறது நம்மளுக்கு 3, 4, 5 தான். நம்மளுக்கு இது மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. இது தான் நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல், மிஸ்ஸிங் SN. ஸோ இதை வந்து நம்ம வந்து SN சொல்லலாம், இதை வந்து நம்ம கீன்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ராவுக்கான கீ இது தான். இந்த 3, 4, 5 தான் நம்மளுடைய கீ நண்பா. இந்த ட்ராவில் 3, 4, 5 கிடச்சிருக்கு. இது ஒரு சீரியல் நம்பர் நண்பா. எப்போவுமே வந்து ஜம்பான சீரியல் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீரியல் நம்பர் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 10 நம்பர் கிடைச்சாலும் 2 நம்பர் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத இங்கே கீழே எழுதிடுறேன். இந்த ட்ராவுடைய கீ என்னன்னு சொன்னீங்கன்னா 3, 4, 5 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு கீ நம்பர் நண்பா. இந்த கீ நம்பரை நம்ம வந்து G1 படி செட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு 3, 4, 5, 0, 3, 4, 5, 1, 3, 4, 5, 2, 3, 4, 5, 3, 3, 4, 5, 4, 3, 4, 5, 5, 3, 4, 5, 6, 3, 4, 5, 7, 3, 4, 5, 8, 3, 4, 5, 9. இப்படி நம்மளுக்கு 10 செட்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த 10 செட்டு தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே உள்ள நம்பர்ஸ் நண்பா. அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, அதிகப்படியாக நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 10 நம்பரையும் நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 10 நம்பராக இருக்குல்ல, இதை நம்ம குறைக்க நினைக்கலாம். ஸோ இதை குறைச்சோம்னா நம்ம வந்து ஹிட் அண்ட் ஃபெயில் படி எடுக்கணும். ஹிட் அண்ட் ஃபெயில் படி இதில் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது சீரியல் நம்பர் நண்பா. 3, 4, 5ங்கிறது சீரியல் நம்பர். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே, அதாவது நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்குள்ளே 2 சீரியல் நம்பர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீரியல் நம்பர், இங்கே ஒரு சீரியல் நம்பர். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஹிட் அண்ட் ஃபெயிலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதாவது 3, 4, 5, 2, 3, 4, 5, 6. ஸோ ஹிட் அண்ட் ஃபெயிலுக்குள்ளே கிடச்சிருக்க 2 செட்டு இது தான். இந்த 2 செட்டு நம்மளுக்கு அதிகப்படியாக சான்சஸில் கிடச்சிருக்கு நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கான செட் நம்பர் இது தான். இப்போது இந்த 10 செட்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்தா நம்ம இதை கீழ்ப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 4, 5, 2, 3, 4, 5, 6.
அதுக்கடுத்து 3 4 5 3 3 4 5 4 3 4 5 5. ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற நம்பர், அதாவது 3 4 5 0 3 4 5 1 3 4 5 7 3 4 5 8 3 4 5 9. ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் நண்பா. அதாவது சீரியல் நம்பர் அதிகப்படியாக கிடச்சிருக்கிறதுனால சீரியல் நம்பரை ஃபஸ்ட்டாகவும், அடுத்தபடியாக நம்ம வந்து டபுளை வந்து செகண்டாகவும், தேர்டில் வந்து நம்ம வந்து இந்த 5 நம்பர்ஸையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம் நண்பா. இப்போ இதுக்குள்ளேருந்து ஏதாச்சும் சில செட்டுகள் வந்து நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு பார்த்துருவோம். அதையும் நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 0514 0514 வந்திருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு 345ங்கிறதுனால நம்மளுக்கு இதிலேருந்து 0541 இது நம்மளுக்கு வேண்டாம். 57 இதுவும் தேவை கிடையாது. 67 கிடைக்காது. 0591 வேண்டாம். 6923 வேண்டாம். 38 இது வேண்டாம். 382 இதுவும் தேவையில்லை. 85 இதுவும் தேவையில்லை. 9049 இதுவும் தேவையில்லை. 5513 இதுவும் தேவையில்லை. 0242 இதுவும் தேவையில்லை. 4711 தேவையில்லை. 4842 இதுவும் தேவையில்லை. 1689 தேவையில்லை. 2294 தேவையில்லை. 6065 தேவையில்லை. 2672 இல்லை. இதுவும் கிடையாது. இதுவும் கிடையாது. 4215 இதுவும் கிடையாது. ஸோ இதிலேருந்து நம்மளுடைய செட்டு எதுவுமே இல்லை. அதனால் இந்த ட்ராவுக்கு இதிலேருந்து நம்ம கொடுத்ததுபடி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, இதிலேருந்து எடுக்க முடியல அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வீடியோ போட்டாலும் சரி, நம்ம வந்து ஃபோட்டோக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி கட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 29/9/2024க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.